சாத்து நிற்கும் உமையவளே தாயே, அம்மா உமையவளே தாயே. ஒரு மனதாய் உனை துதித்தோம், உதவ வருவாயே அம்மா, உதவ வருவாயே. சோதி வடிவாயிருக்கும் சுந்தரியே தாயே, நாதியத்த ஏழைகளை ஆதரிப்பாய் நீயே. ஏழைக்கெல்லாம் எவ்வளவோ குறைகள் உண்டு தாயே, விளக்கேத்தி வச்சு பூசை செஞ்சா நிறைஞ்சிருக்கு தாயே. தேரிழுப்போம் தீ மிதிப்போம் தேவி உனக்காக, தேவையெல்லாம் தீர்த்து வைப்பாய் ஏழையமக்காக, அம்மா ஏழையமக்காக. அண்டமெல்லாம் கொண்ட அம்பிகையே, மங்களம் தந்திடும் சுமங்கலியே, காளி கபாலி மகாசூலிகையே, காமாட்சி மீனாட்சி அம்மா திரிசூலியே, ஈஸ்வரியே அம்மா கேஸ்வரியே, பைரவியே பரமேஸ்வரியே, அந்தரியே அம்மா சுந்தரியே, சங்கரியே அம்மா சங்கரியே. கருமாரி கௌமாரி நீயே, கருமாரி கௌமாரி நீயே, ஆங்காரி ஓங்காரி நீயே, ஆங்காரி ஓங்காரி நீயே. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கோவில்பட்டி திருவிழாவில் ஏற்பட்ட ஜாதி கலவரத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 46 பேர். ஒவ்வொரு வருடமும் அந்த ஊர் திருவிழாவில் ஜாதி கலவரத்தால் பல உயிர்கள் பலியாவது வழக்கமாகிவிட்டதாலும் அதற்கு கோவிலும் கோவிலுக்காக நடத்தப்படும் திருவிழாவும் ஒரு முக்கிய காரணம் என்று நிரூபிக்கப்பட்டதாலும் இனியும் அந்த கோவிலில் திருவிழா நடக்கின்ற பட்சத்தில் பல மனித உயிர் இழப்புகள் ஏற்படுவது நிச்சயம் என்று கருதப்படுவதாலும் மக்களின் நலனையும் மனித உயிர்களின் மேன்மையையும் இந்த கோர்ட் கருத்தில் கொண்டு கோவில்பட்டி கிராமத்தின் கோவிலை காலவரையின்றி மூடுவதற்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. சோதிச்சிட்டு இருக்க தாயி. இங்க நடக்கிறது எல்லாமே உனக்கு தெரியும். எங்களை ஏன் இப்படி ஊருக்கு தெரியாம வந்து உன்னை பார்க்க வைக்கிற? உன்னை பாக்குறது குத்தோன்னு மத்தவங்களை சொல்ல வச்சுட்டியம்மா. உன்னை பாக்குறதுக்கு எதுக்கு குறுக்கு வழி? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சோதனையும்? நீ எப்ப உன் கண்ணு திறப்ப? எப்ப இந்த கதவை திறப்ப? நீ கவலைப்படாதம்மா. ஆத்தா என்ன சோதிக்கிறான். இந்த கோயிலை மூடிட்டோம்னா இந்த பூசாரி என்ன வந்து பாப்பான மாட்டாரோ சோதிக்கிறான். ஆத்தா எத்தனை நாள் என்ன சோதிக்க போற? ஆத்தா
நல்ல செய்திங்க. இத்தனை வருஷம் மூடி கிடந்த நம்ம ஊர் அம்மன் கோயில் இன்னைக்கு திறக்க போறாங்க. எல்லாரும் வந்துருங்க. ஆத்தா அப்பா அப்பா ஆத்தா கண்ணை திறந்துட்டாப்பா. நானும் கேட்டேம்மா. ஆத்தா கண்ணை திறந்துட்டா. தம்பி தம்பி நேரம் வந்துருச்சுடா. கோயில திறக்க போறாங்கடா. ஒரு நாள் திருநாளா வானம் இப்படி ரத்த சிவப்பா இருக்கும் போது நினைச்சேன் ரத்த பழி வாங்க நேரம் வந்துருச்சு. வணக்கம் வணக்கம். கோயிலுக்கு ஒரு இடங்கி கரையவனு வெறும் கையும் காலையும் வீசிட்டு வரமாட்டான்டா. எல்லாரும் பாதுகாப்பா தானே வந்திருக்கீங்க. இலங்கை தலைவன் எங்கள் அண்ணன், வலங்கை தலைவன் எங்கள் இனக்காவலன், வலங்கை தலைவன் எங்கள் இனக்காவலன், இலங்கை தலைவன் எங்கள் அண்ணன், இலங்கை தலைவன் வலங்கை தலைவன் எங்கள் இனக்காவலன், எங்கள் அண்ணன் இலங்கை தலைவன். ரெண்டு ஜாதிக்காரங்களும் கேட்டுங்க. உங்க ஜாதி சண்டையால 5 வருஷமா மூடி கிடந்த இந்த கோயிலை திறக்கிறதுக்கு அரசாங்கம் இப்ப உத்தரவு போட்டிருக்கு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கோயிலை திறக்க வரும்போது கூட அருவா கம்போட ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தா எப்படி? ஒண்ணு நிச்சயம், இந்த திருவிழால ஏதாவது வெட்டு குத்து கலவரம் நடந்துச்சு, கோயிலை நிரந்தரமா மூடிடுவாங்க. அப்புறம் திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஒத்துமையா இருங்க. உனக்கு புரியாதாயா? ஐயா பிஸியா இருக்காருன்னு சொல்றேன்ல, போயிட்டு அப்புறம் வா. போ. எங்க இருக்காண்ட ஆளு? மேல இருக்காருங்க. பழனியப்பா, பிள்ளையாரப்பா, முருகா, ஈஸ்வரா, பெருமாளே, ஐயப்பா, தனலட்சுமி, அன்னலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, பார்வதி, மீனாட்சி, காமாட்சி, கற்பகாம்பாளே. எல்லா சாமிகளுக்கும் வணக்கம். எல்லா சாமியார்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு யாருக்கு அதிக சக்தி இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா நான் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். கூடிய சீக்கிரம் என்ன மந்திரி ஆக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வா குட்டிமா வா, உனக்கு 100 ஆயுசு. நானே உனக்கு வண்டி அனுப்பலான் இருந்தேன். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் பழைய கல்யாணம் இல்ல, நியாயம் கேட்க வந்திருக்கேன். ஆமா, பொண்ணு பார்க்க போறியாமே? அட பைத்தியமே, எந்த நான் இதை உங்ககிட்ட சொல்லுச்சு? கோயில திறந்துட்டாங்க இல்ல, அதை பார்த்துட்டு வரலான்னு இருந்தேன். உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது. சும்மா நடிக்காதயா. இத பாரு, உன்னோட வாரிசு என் வயித்துல வளருது. அடடே, அப்படியா? தொடாதயா. இனிமேல நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச, உன்னோட வண்டவாளத்தை போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன். கோட்டைக்கு போவேன், சிஎம் பாப்பேன், கொடி பிடிப்பேன், உண்ணாவிரதம் இருப்பேன். அதெல்லாம் முடியாம போன என் தலையில நானே மண்ணெண்ணி ஊத்திக்கிட்டு தீ குளிச்சுக்குவேன். என் சாவுக்கு நீதான் காரணம் ஊருக்கே காட்டிடுவேன். என்ன சாதாரணமா நினைக்காதயா. எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டேன். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேது நாம். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, ஐயருக்கு தான் தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ பேசிட்டேன். குட்டிமா, நம்ம கல்யாணத்தை சும்மா வளர்ப்பு மகன் கல்யாணம் மாதிரி ஜே நடத்தலான் இருந்தேன். நீ படுத்தின பாடு இந்த 4 செவத்துக்குள்ள உனக்கு தாலி கட்ட வேண்டியதா போச்சு. சரி, கல்யாணம் எங்க நடந்தா என்ன, கல்யாணி தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு வேணா நம்ம எம்எல்ஏவா இருக்கலாங்க. 4 வருஷத்துக்கு முன்னால கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்த ரவுடி தானே, அவனுக்கு எப்படி என் பொண்ணு கொடுக்க முடியும்? யாரு தாங்க தப்பு செய்யல? நல்ல காரியம் நடக்கிறப்ப நதிமுலம் ரிஷிமுலம் பார்த்தா எப்படி பூசாரியா? பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல. 1000 தான் சொல்லுங்க, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, அவ்வளவுதான். உங்க உறவு விட்டுட கூடாதுன்னு அவர் மனசுல இருக்கு. அந்தஸ்து பார்க்காத அவரோட நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. என் பொண்ணுக்கும் அவனை பிடிக்கல. வற்புறுத்தாதீங்க மாமாவை, யாரும் வற்புறுத்தாதீங்க. இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பேசிக்கிறோம். மாமா, இன்னும் என்ன நீங்க புரிஞ்சுக்கல மாமா, அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்கல மாமா. இப்ப நான் எவ்வளவோ திருந்திட்டேன் மாமா. ஏழைங்களுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கறேன், விதவைங்களுக்கு தையல் மிஷின் கொடுக்கறேன், ஊனமுற்றவங்களுக்கு 3 சக்கர வண்டி கொடுக்கறேன். இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறேன். ஆனா ஆண்டவன் தான் நான் ஆசைப்பட்டதை கொடுக்கவே மாட்டேங்கிறான் மாமா. பரவாயில்ல மாமா, பார்வதியை நிச்சயம் பண்ணதுக்கு தான் இந்த பரிசு புடவையோட வந்தேன். அவளுக்கே விருப்பம் இல்லாதப்ப புடவைய அம்மனுக்கு சாத்திருங்க மாமா. ஆனா ஒண்ணு, பார்வதி தான் எனக்கு பொண்டாட்டி. அவளா மனசு மாறி என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.
நான் வாரேன் மாமா. முத்து தேன் தேனு என்னை ஏமாத்திட்டு ஓடுனல்ல, மாட்டிக்கிட்டியா? மாமா, எங்கெல்லாம் உங்களை தேடுறது? சாப்பிட கூட வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எந்த இடம் தெரியல. போன திருவிழாவுல எங்க அண்ணன் தர உருண்டு வந்து விழுந்த இடம். கல் நட்டு வச்சிருக்கேன். இந்த திருவிழாவுல எங்க அண்ணன் தலைய வெட்டினவன் தலைய வெட்டிடுறேன்னு சுடுகாட்டு சாம்பல் எடுத்து நெஞ்சில பூசி சபதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படா குளிப்பாட்ட போற, எப்படா குளிப்பாட்ட போறேன்னு அண்ணாட என் அண்ணன் கனவுல வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அண்ணன், இந்த திருவிழாவுல அவன் ரத்தத்தார ஒன்னு குளிப்பாட்டிடுறேன்னு. வெட்டுவானாடா? என்னைய வெட்டுவானாடா? அண்ணனை வெட்டுற கத்தி தம்பியை வெட்டாதா? நான் கடத்தருக்கு போறப்ப அருவாளோட தான் நான் போறேன். கக்கூத்து போறப்ப அருவாளோட தான் போறேன். ஏன் என் பொண்டாட்டி கூட படுக்கிறப்ப கூட அருவாளோட தான் நான் படுக்கிறேன். அப்படியே என்னை வெட்டிட்டான் வை, என் பிள்ளை அவனை வெட்டுவான். வெட்டுவல்ல, வெட்டுவான். அவனை வெட்டுவான், அவன் பொண்டாட்டியை வெட்டுவான், அவன் பரம்பரையை வெட்டுவான். வெட்டுவான், வெட்டுல. இந்த காலேஜ் சாயந்தரம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்றது நினைச்சா ரொம்ப கோவமா வருது. ஏன்? ராத்திரி வச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மறுநாள் காலைல வரைக்கும் நமக்கு பிரிய வேண்டியது இல்லைல்ல. நாம எங்க பிரியறோம்? நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் என்னையே தான் நினைச்சிட்டு இருக்க. இல்ல நாம என்னாச்சு? தாவணி இப்படி கொடு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நீ ஜீன்ஸ் டி-ஷர்ட் போடுன்னு. நீ சொல்லிட்ட, எங்க வீட்ல ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஜீன்ஸ் டி-ஷர்ட் தான் போடணும். என்ன? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தா நான் மாட்டேன், நான் சொல்லுவேன். ஏமா அது ஓம் பை தானே அவன் வச்சிட்டு இருக்கான்? இல்ல, முள்ள பாவடையில மாட்டுச்சு. ஏண்டா மோளம் அடிக்கான விரும்பாண்டி, அவன் பையன் தான் நீ. ஆமா. ஏமா அவன் அதை உன்கிட்ட சொல்லலையா? சொல்லி இருக்க மாட்டான். பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டான்ல, எப்படி சொல்லுவான்? அப்படியே அந்த புள்ள சொல்லியிருந்தா கூட, அம்மா நான் தாந்த ஜாதிக்கார பைய, தொட்டா தீட்டுன்னு நீ சொல்லிக்கவா இல்லையா? அறிவு கேட்ட பையல. சரி, தொட்டு தொலைச்சிட்ட போட்டியா? டேய் ஆடா, அப்படி வா, அந்த எண்ணெய் கேன எடு. அந்த பை மேல கொண்டு ஊத்து போ. ஊத்து. நீ வாமா. நான் அவன் மாமா மட்டும் இல்லடி, உன்னை கட்டிக்க போறவன். எனக்கு மானம் தான் பெருசு. சொல்லுடி, சொல்லுடி. அன்லக்கி கேர்ள். ஊரறிய தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஊருக்கு தெரியாம இருக்க வேண்டியதா போச்சு. ஊத்துறா என்னைய. அக்னி பகவானே ஒழுங்கிக்கோ.
தமிழரசனே அண்ணே, தப்பு அந்த எம்எல்ஏ பண்ணிட்டு பழிய உங்க மேல போட்டிருக்கானே. தமிழரசா, என்னை விட்டு பொது சேவை செய்யறேன்னு சொல்லி அரசியல் முகமுடிய மாட்டிக்கிட்டு கொலை செய்யற, கற்பழிக்கிற, கொள்ளையடிக்கிற. ஆனா குற்றவாளி நாங்கன்னு போலீஸ விட்டு பிடிக்க வைக்கிற. டேய், படுக்கிறதுக்கு ஒரு வீடு, பதுக்கிறதுக்கு ஒரு வீடு, தோட்டத்துல ஒரு வீடு, பீச்சில் ஒரு வீடு. வீடாடா கட்டி வச்சிருக்கீங்க, அரண்மனைலடா கட்டி வச்சிருக்கீங்க. யாரோட பணம்? ஒதுங்கிறதுக்கு குடிசை கூட இல்லாத ஏழைங்களோட பணம். வெக்கமா இல்ல? செஞ்ச தப்புதான், விட்டு. இந்த தமிழரசன் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களை கொண்டுகிட்டே தான் இருப்பான். என்ன ஒண்ணும் பண்ணிடாத தமிழரசா, மன்னிச்சிரு. என்ன கொன்றாத, எது வேணாலும் எடுத்துக்கோ. தமிழரசனோட கட்சி தான் மக்களோட கட்சின்னு பிரச்சாரம் பண்றேன். அடிச்சு 5 லட்சம் ரூபாய் எங்கடா வச்சிருக்க? தரேன். கேட்டா தரேன். வாங்க. சீக்கிரம் கதவை சாத்திட்டு வா. சாத்து கதவை. என்ன சண்முகம் இந்த மாதிரி பண்ணிட்ட? நான் தான் வரேன்னு சொல்லி ஆளை அனுப்பிச்சிருந்தேன்ல, நீ ஏன் அதுக்குள்ள கதவை சாத்திட்டு நிக்கிற? நான் வந்து லொட்டு லொட்டுன்னு கதவை தட்டணும், ஊருக்குள்ள இருந்து 4 பேர் பார்க்கணும், என் மானம் போகணும். இந்த நாயுடு எவ்வளவு மானத்தோட வாழ்றான்னு ஊருக்குள்ள எவ்வளவு நல்லா பேசுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஏதாவது சொன்னா உடனே கோச்சுக்குயே. கொஞ்சம் தண்ணி கொண்டா. அம்மா 1க்கு 3 இருந்து ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லை. உன்னை பார்த்ததுமே பாதி திருப்தி ஆயிடுச்சு. மீதி சொல்லணுமா? அம்மா, நீ ஒரு புஸ்தகம் கேட்டிய ஞாபகம் இருக்கா? அதையும் வாங்கிட்டு வந்திருக்க. இந்தா, இதையும் வச்சுக்கோ. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டு புடவை இந்தா வச்சுக்கோ. அப்புறம் நீ கேட்காமலே நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? என் வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு புதுசா ஒரு ஸ்வீட் கடை திறந்துருக்கான். சும்மா பாதாம் எல்லாம் அப்படி அழகா போடுறான். சாப்பிட்டு பாரு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன போடுறீங்க? புதுசா ஒரு மோதிரம் வாங்கினல, சாமி படம் வச்சு, அதைத்தான் மூடி வைக்கிறேன். நம்ம பண்ற தப்ப அந்த சாமி பாத்திர கூடாதுல்ல. நம்ம கடவுளுக்கு அவ்வளவுதான் சக்தி போல இருக்கு. துணியை போட்டு மூடிட்டா கண்ணு தெரியாது. ஐயோ, சாமி பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லக்கூடாதுமா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பொண்ணு. உட்காரு. பேசுற ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அனுபவிக்கிறதுக்கு 60 புத்தகங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா?
இட்டாலியன் முத்தம் கொடுக்கும்போது மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. எப்படி? ஆ? செண்பகம், செண்பகம், கதவு தர. இந்த மாசம் தான் மாமல் கொடுத்தாச்சுல்ல, இன்னும் என்னையா? நான் அதுக்காக வரல, ஒரு வேட்டைக்கு வந்திருக்கேன். இந்த தமிழரசன் பையன் மட்டும் எனக்கு கிடைச்சான்னா அப்படியே ஒரே அமுக்கு. அப்புறம் எனக்கு கிடைக்கிற அவார்டு என்ன, ரிவார்டு என்ன? ஐயோ, இந்த பாருமா, தமிழரசன் இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கானா. அவனை பாத்தீங்கன்னா டக்குன்னு என்கிட்ட சொல்லிடு. 50,000 ரூபாய் பரிசு கொடுக்கறாங்களாம். ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். என்ன ஜாக்கிரதை. வாங்க, நேரமே சரியில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவில்பட்டி தொகுதி எம்எல்ஏ சண்முகத்தை தாக்கிவிட்டு பல லட்சங்களை கொள்ளையடித்து தீவிரவாதி தமிழரசன் தலைமறைவாகி விட்டதாக போலீஸ் செய்தி கூறுகிறது. பாரத பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நல்ல வேளை, உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடுச்சு. நான் யாருன்னு தெரியாம, எந்த பலனும் எதிர்பார்க்காம நீங்க என் மேல காட்டின அன்புனால தான் நான் உயிரோட இருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். உங்க கொள்கை என்னன்னு தெரியும். நீங்க ஏழைகளுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியும். உங்களை போலீஸ் தேடுதுன்னு தெரியும். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆபத்தா? நான் சந்திக்காத ஆபத்தா? காதலிச்சவன் கைவிட்டுட்டு போயிட்டான். தாலி கட்டினவன் சந்தேகப்பட்டு தள்ளி வச்சுட்டான். வாழ்க்கை கொடுக்கறேன்னு கூட்டிட்டு போறவன் என்னை வச்சு வியாபாரம் பண்ண ஆசைப்பட்டான். ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைங்களோட தொடர்பு வச்சிருந்தாலும் அந்தஸ்துன்னு சொல்ற இந்த சமுதாயம் நான் 2 பேரோட வாழ்ந்தேங்கிறத காரணம் காட்டி என்ன விபச்சாரி ஆகுற வரைக்கும் துரத்தி துரத்தி ஜெயிக்கவும் ஜெயிச்சுதே. நான் தூக்குறதுக்கு பசியும் ஒருமையும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரவே வராத தமிழரசன். நம்ம மாதிரி ஏழைங்க விடுற கண்ணீர் இந்த கேடுகட்ட சமுதாயத்தை எரிச்சிடும். பல கோடி ஏழை மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டதுக்கு காரணம் சில பேர் கையில பல கோடி குவிஞ்சிருக்கிறதுனாலதான். இந்த இதயமே இல்லாத அயோக்கியன்களை, வர்க்க எதிரிகளை இல்லாம பண்ணிட்டா எல்லாருக்கும் எல்லாம கிடைக்கும். இல்லாம ஒழியும், அடிமத்தனம் அழியும். ஏழை பணக்கார இல்லாத ஒரு சமமான சமுதாயம் உருவாகும். அந்த கடமையைத்தான் நானும் என் தோழர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்க இயக்கத்துக்கும் என் உயிரை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தோழர்கள் தான் இருக்காங்க. இப்போ ஒரு தோழி கிடைச்சிருக்கீங்க. விடிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நிறைய கடமைகள் காத்துட்டு இருக்கு. நான் புறப்படுறேன். இனிமே நான் இங்க இருந்தேன்னா எனக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. நீங்க கொண்டு வந்த பணம் இதுல இருக்கு. சரி, நான் வரேன். திரும்பவும் எப்போ வருவீங்க? உயிரோட இருந்தேன்னா நிச்சயமா வருவேன்.
என்னாச்சு தேனே? 2 நாளா உனக்கு காரணம் ஒண்ணு பயந்துட்டேன் தேனே. சத்தியம் பண்ண போய் சத்தியம் ஒண்ணு எனக்கு தெரியாதுன்னு, உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. சாமி, எங்களை இந்த மரமாவது படிச்சிருக்க கூடாதா? இல்ல பறவைகளாவது படிச்சிருக்க கூடாதா? ஏன் எங்களை மனுஷங்களா படிச்சு வேற வேற ஜாதியில பிறக்க வச்ச எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிரு சாமி. முத்து, ஐயோ, ஊருக்குள்ள புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரா, வாங்கடா டேய். கோயில்பட்டி ஜனங்களே, நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. சக்தியோடைய அவதாரம் பிச்சாசுரனை வதம் பண்ணிட்டு இங்கதான் வந்து சாந்தி அடைஞ்ச. அவளை பிரதிஷ்டை பண்றதுக்காகவும் அவளுக்கு கோயில் கட்டவும் தான் என்ன அவளே கூப்பிட்டு அனுப்பியிருக்கா. இந்த பூ விழற இடத்துல யாராவது 2 பேர் வந்து தோண்டிங்கன்னா காட்சி தருவோம். அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஓம், அந்த இடம்தான். ஓம். நான் சாமியார் இல்லை. உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் ஏமாத்துறதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததோட நோக்கம் உங்க அறியாமைய போக்குறதுக்கும், எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறதுக்கும், கடவுள் இல்லைங்கிற உண்மையை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ எடுத்துமே இந்த சிலை, இது 200 ரூபாய் கொடுத்து நேத்து நான் வாங்கினது. அதுக்கு வச்ச பேரும் சொன்ன கதையும் என்னுடைய சொந்த கற்பனை கதை. இப்படித்தான் நம்ம நாட்டுல பல புராணங்களும் கோயில்களும் கடவுள்களும் உருவாச்சு. எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ அதே மாதிரிதான் கோயில்ல இருக்கிற எந்த சிலையிலையும் சக்தியே இல்லை. நம்ம நாட்டுலதான் படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு. ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான், படிப்பில்லாத பாமரர்கள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான். படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலயும் முன்னேறிக்கிட்டே இருக்கே. ஏன்? ஏன்னா அப்படி ஒரு கடவுள்களே இல்ல. கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது. தங்க நகைகளால அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதமேந்திய போலீசாரால் பாதுகாக்கப்படுது. ஏன்? தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா? முடியாது. ஏன்னா கடவுளே இல்ல. காலங்காலமா நாம கடவுள்களை கும்பிட்டுட்டு தான் இருக்கோம், புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் கோடிக்கணக்கான ஏழைங்க அடிப்படை வசதி கூட கிடைக்காம குடிசையிலே பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்குமே. ஏன்? ஏன்னா கடவுளே இல்ல. கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து பாத்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கே புரியும். இதுக்கு வரலாற்றிலிருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். சாணக்கியன் ஒரு மதியுக மந்திரி இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதுறான். அதுல சொல்றான், மன்னா உன் கஜானா காலி ஆயிட்டா புது புது கடவுளை உருவாக்கு, அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லு. மக்கள் தங்கிட்டு இருந்த பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க. அதுல கொஞ்சத்துல கோயிலை கட்டிட்டு மத்தத உன் கஜானாவை ரொப்புன்றான். அதுதான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் தொடருது. இதை இப்படியே விட்டுட்டோம்னா புது புது கடவுளும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும். நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே விதையின் மலர்கள்ங்கிறத மறந்துட்டு ஜாதி பேர்லயும் மதத்தின் பேர்லயும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே. ஏன்? நாம எல்லாரும் ஒண்ணு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டு. நாம எல்லாம் ஒண்ணு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும். ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும். மதத்தை ஒழிக்கணும்னா மதத்துக்கு மூலமா இருக்கிற கடவுளை ஒழிக்கணும். நாம ஒண்ணு சேரத்துக்கு தடையா அந்த கடவுளே இருந்தாலும் சரி, அவனை தூக்கி எறியணும். கடவுள் இல்ல, நான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? போய் அடுத்து சொல்லுங்க. இருங்கடா, நம்ம ஆளுங்க அவனை எதுவும் பண்ணாதீங்க. அவன் சாமியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அடிக்கிற ஏன்டா தடுக்கிற? நீ சரின்னா நான் தப்புன்னுவேன், நீ தப்புன்னா நான் சரின்னுவேன். அதான் அந்த வேலுசாமி. நீங்க போனா போறதுக்கோ உங்க மிரட்டலுக்கு அடி பணியறதுக்கோ நான் இங்க வரல. நான் இந்த ஊர்லயே தங்கி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் அரசாங்க அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, நீங்க சாமியாரையா பாத்துட்டு வரீங்க?
சாமியாரே இல்லம்மா அவன் வேஷக்காரன். ஆத்தாவே குத்தம் சொல்றான். ஆத்தாவே இல்லைன்னு சொல்றதுக்காக தான் ஊருக்கே வந்திருக்கானோ. ஆத்தாவை குத்தம் சொல்றானா? ஆத்தா இல்லன்னு சொல்றானா? அட ஏம்மா இவன் இல்லைன்னு சொன்னா அவ இல்லாம போயிடுவாளா? ஆத்தா எங்கேயும் நினைஞ்சிருக்கிறா. அவ பாத்துக்குவா. வா போலாம்.